கூட்டு குடும்பத்திலேருந்து வந்ததுக்கப்புறம் அப்பாடா இந்த தொல்லையெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் என்ன விஷயங்கள்? 10 மணி வரைக்கும் காலைல நல்லா தூங்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. என் அம்மா இருந்தா 7 மணிக்கு எழுந்துக்க சொல்லுவாங்க. ஒய்ஃப் எழுந்துக்க மாட்டாங்க. அவங்க எழுந்துக்கலன்னா என்னையும் எழுந்துக்க விட மாட்டாங்க. எங்க அம்மா காலைல 6 மணிக்கு எழுந்து எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. இவங்க 7, 7:30 வருவாங்க கீழே. எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இவங்க திருப்பி போய் தூங்கிடுவாங்க. அதுல வந்து உன் பொண்டாட்டி வேலையே செய்யறது இல்ல அப்படின்ற மாதிரி. அதை இவங்க வரதுக்கு முன்னாடியே இவங்க வேலையை வரத்துக்குள்ள முடிச்சிருவாங்க. முடிச்சிருவாங்க. ஆமா, நான் வரதுக்கு முன்னாடியே செஞ்சிடறாங்கப்பா. அப்புறம் நான் என்ன செய்யறது? ஒன்றும் இல்லை, போய் உட்காருமா காஃபி கொடுக்குறேன் அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டும் எங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் சாப்பிட்றது, ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அம்மாலாம் இருந்தால் எதுக்கு ஆர்டர் பண்ணுறீங்க, வீட்லேயே சமைங்க அப்படின்னுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது எங்களுக்கு. யார் முடிவெடுத்தது தனி கொடுத்தனம் போலான்னு? எங்கள் அம்மா தான் முடிவெடுத்தாங்க. உங்கள் அம்மா முடிவெடுத்தாங்களா? நீங்கள் வேலைக்காக மாட்டீங்க, நீங்கள் தனியாக இருங்க, நானும் தம்பியும் புதுசாக ஒரு வீடு வாங்கணும், நாங்கள் அங்கே போயிடுறோம், நீங்கள் தனியாக என்ன கிழிக்கிறீங்கன்னு பார்க்குறோம் 1 இயர் அப்படின்ட்டு விட்டு போயிட்டோம். ஆனால் இப்போ நல்லா தான் இருக்கும். அவங்க ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? பொறுப்பே வரல எங்களுக்கு அப்படின்ட்டு. இப்போ கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அவங்க வராங்கன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு. வரதுக்கு முன்னாடி ஒய்ஃபு பாத்ரூம்ல இருந்து தரையில இருந்து ஒரு அழுக்கு இருக்காது வீட்டில், ஃபுல்லாக ஒயிட் வாஷ் பண்ணி வச்சுருவோம். ஓகே. அம்மா வந்தால் நூக் அண்ட் கார்னர் பார்ப்பாங்க, ஒட்டரை இருக்கா, விளக்கு ஏற்றிருக்காங்களா, பூ வச்சிருக்காங்களா எல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் அவங்க வரதுக்கு முன்னாடியே பெர்ஃபெக்டாக பண்ணிடுறது. அவங்க மனசு நோக்கக்கூடாது. அவங்க மனசு நோக்கக்கூடாது. கண்டிப்பாக. மனைவிட்ட கொடுங்க. தனி கொடுத்தனம் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் சார், தூங்குறது. மெயினா தூக்கம் இல்லையா? அது வந்து மெயினாக அதை விட்டு கொடுக்க முடியாதுல்ல, தூங்குறது யாருக்காகவும். கூட்டு குடும்பம்னும் போது ரூம்குள்ளேயே எங்கள் 2 பேருக்கான இது அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சிடும். ரொமான்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ரூம்குள்ளேயே இருக்கும். இதுன்னும் போது வீடு ஃபுல்லாக மெமரிஸாக இருக்கும். நாங்கள் ஒன்றா டிவி பார்ப்போம், சமையல் இவர் ஹெல்ப் பண்ணுவார், நாங்கள் 2 பேர் சேர்ந்து சமைப்போம், டீ அந்த ஒரு லவ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. அந்த புரிதலும் 2 பேருக்கான புரிதலும் இன்னும் நிறையா இருந்த மாதிரி. மொத்த வீடுமே உங்களுக்கான ஒரு ஆமாம், ஃபீல். யாரும் வந்து என் வீடு இது, நான் எப்படி வேணா உட்காருவேன், எப்படி வேணா இருப்பேன்ற மாதிரி. ஏன் தனி கொடுத்தனம் தேவைன்னு நினைக்கிறீங்க? நியூலி மேரிட் தான் ஆக்சுவலாக. நாங்கள் 5 months தான் ஆச்சு. ஆனால் 5 மாதத்தில் வந்து குறைஞ்சது நிறைய சண்டை போட்டோம். அந்த சின்ன சின்ன சண்டைகள்லாம் ஃபேமிலியாக இருந்ததை விட இங்கே இருக்கும்போது நிறையா சால்வ் ஆச்சு சார். அந்த ஃப்ரீடம் எங்களுக்கு கிடைச்சிது. கல்யாணம் ஆகி 5 மாதம் தான் ஆகுது. கூட்டு குடும்பத்தில் இருந்தே 2 மாதம் தான் ஆச்சு. ஆமாம். அந்த கூலிங் பீரியடே உங்களுக்கு தாங்கலைன்னு சொல்றீங்களா? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் வந்து சண்டை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பேசலாம். ஆனால் என் அம்மாவை பொறுத்த வரைக்கும் இவ திருப்பி பேசக்கூடாது. ஆனால் நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சால்வ் ஆகிடுது சார் பிரச்சனை. இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியுது எவ்வளோ சம்பளம் வந்தால் எவ்வளோ பேலன்ஸ் நிற்கும் கையில், எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும், ஃப்யூச்சருக்கு நமக்கு பயம் வருது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஒரு விமனா இது தனியாக குடும்பம் நடத்துறது? நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, எப்போனா எந்திரிச்சிக்கலாம், பிடிச்ச மாதிரி அடாடாடா, இந்த வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன். எப்போனாலும் எந்திரிச்சிக்கலாம், எப்போனாலும் தூங்கலாம், எப்போனாலும் சாப்பிட்லாம், எப்போனாலும் சமைக்கலாம், எப்போ வேணால் கூட்டலாம், யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க. இதுதான் மெயின் பிரச்சனையாக இருக்குல்ல.